எப்படியோ நம்ம அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அப்போ தான் கேட்குறாங்க, ஏன்டா அழகரு, இந்த பிள்ளை தான் கிடைக்கவே இல்லையே, எப்படிடா கண்டுபிடிச்ச, எப்படி கூப்பிட்டு வந்த அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு அழகரு, ஏண்டா டேய், முயலை பிடிச்சவனுக்கு அதை முட்டி போட்டு இது பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. என்னடா சொல்ல வர்ற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான்டா எனக்கு தெரியாதா, அதான் அவன் மாமங்காரன் ஒருத்தர் இருக்கானல்ல, அவனுக்கு கொஞ்சம் மருந்து வாங்கி அள்ளி தெளித்தேன், குடிச்சு புட்டு அத்தனையும் உளறி புட்டான்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன தாண்டா உளர்னா? ஆமாண்டா, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கொடியோட அத்தைக்காரி தான். அத்தைக்காரியும் அவங்க அப்பனும் இருக்காங்களே, நல்லா இருக்க குடும்பத்தில் கொசலத்தை வச்சு கொலைய வைக்கிறதாண்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியே. எனக்கு தெரியும்டா, இவளுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்கும் சரி 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 சரின்ட்டு போகிறாளுக. அப்போவே என் மண்டைக்குள்ள மணி ஒழிச்சுது, ஏதோ ஒன்று இவளுக்கு பண்ணுறாளுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னதான் பண்ணுறாளுக அப்படின்னு யோசிச்சுண்டா. எனக்கு தெரியும், எங்கள் அப்பனுக்கு எப்படியாவது ஒரு அவமானத்தை இவளுக்கு கொடுப்பாளுக, அதில் அற்பத்தனமாக சிரிப்பாளுக. அதுக்கு வேண்டிதான் இந்த எல்லா வித்தையும் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ தான் கேட்டேன், எப்படியோ இவ ஓடிப்போய் ஒளிஞ்சுக்குவான்னு தெரியும். இவ 2 நாளாக புஸ்தகத்தை தூக்கிட்டு காலேஜுக்கு போகிறேன், இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன்னு நடக்கும்போதே இவ ஏதோ இவங்க அப்பங்காரன் கூட சேர்ந்து பிளான் பண்ணுறான்னு நினச்சேன்டா. அதே மாதிரி தானே நடந்துருச்சு. அப்போ தான்டா நினச்சேன், எங்கடா உன் மருமக அப்படின்னு கேட்டேன் அவன் மாமங்காரங்கிட்ட. அவன் சொன்னான், எனக்கா, அது படிக்க தான் போயிருக்கு, படிக்க போன விலையை எங்கேன்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறது அப்படின்னா. சரி, இவங்கிட்ட இப்படி பேசலாம் நமக்கு வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான்டா நான் பண்ண வேண்டிய வேலையை நல்லாவே பண்ணிட்டேன். அவனும் சொல்ல வேண்டியதெல்லாம் கக்கிட்டான் சும்மா அப்படின்னு சொல்கிறாருங்க அழகர். அப்படி என்னதான்டா சொன்னா? ஒன்றும் இல்லைடா, இவ இன்ஸ்டியூட் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வராமல் கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதாண்டா இவளுடைய வேலையே. அப்படி இருக்கும்போது நல்லா ஒளிஞ்சுக்கிட்டா போய் தோஸ்துக்காரி வீட்டில். அப்படியா? அப்படி என்னடாவன்னா, டவுனுக்குள்ளே அந்த பிள்ளை வீடு இருக்காமாவே, அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ தாண்டா, அதை யாருடா, அதை எப்படா கண்டுபிடிச்ச? அதை தாண்டா நம்ம மருதினி பாம்பு கக்கி பிடிச்சி அப்படிங்கிறாரு. என்னடா சொன்னால், அவள் ஃப்ரெண்டோட அட்ரஸ்ஸு, அவள் பேர், ஊர், ஃபோட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம்ல, வாங்கிட்டு அவளையே கடத்தி விட்டோம்ல. ஆமாடா, அவன் வீட்டுக்கு போனேன், போயிட்டு என்னென்ன நடந்ததுன்னு அப்படியே விலாவரியாக புட்டு புட்டு வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனையும் கேட்டு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகரோட தங்கச்சி தாங்க. அண்ணனுக்கு இன்னொரு க்ளூவை கொடுத்தாங்க. ஆமாங்க, இந்த அத்தைக்காரி ஃபோன் பண்ணி பூங்கொடிக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பூங்கொடி, நான் எப்படியோ நீ வருவ வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காக. என்ன இன்னுங்கானோன்னு நான் இதோ வந்துட்டா அதோ வந்துட்டான்னு கடைசி வரைக்கும் நீ வர்ற மாதிரியே சொல்லி சமாளிச்சுக்கிடுறோம். ஆனால் நீ மட்டும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பூங்கொடியுடைய அத்தை. அப்போ தாங்க பூங்கொடி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருதுங்க அவங்களுக்கு. என்னடா கன்ஃபியூஷன் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம செய்கிறது சரியா தப்பா, நம்மளை நம்பி இம்புட்டு பேர் அங்கே கூடியிருக்காங்களே, இப்படி நம்ம கழுத்தறுத்த மாதிரி ஆகிப்போடுமே, என்ன இருந்தாலும் இது நம்ம வாழ வந்த வீடு தானே, நம்ம எப்படி ஒத்துக்கிடுறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரே யோசனைங்க நம்ம பூங்கொடிக்கு. அப்படி இருந்தும் பூங்கொடி அத்தையோட பேச்சுக்கு தப்பாமல் பதில் சொல்கிறாங்க. ஆமாத்த, நான் வரமாட்டேன், நான் இருந்துக்கிறத, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக தான் இருக்கேன், இங்கே பாதுகாப்பாக தான் இருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம நினச்சது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாங்க நம்ம மாயாண்டிக்கு விஷயம் தெரிய வருது. வந்து அழகரும் சொல்லிவிட்டார் இல்லைங்களா? அப்போது அவர் சொல்கிறாரு, டேய், எக்காரணத்தை கொண்டும் நம்ம முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுடா, எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு நீ கூப்பிட்டு வந்தே ஆகணும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாருங்க. அப்பா சொன்னால் நம்ம அழகரை தப்பாமல் செய்வார் இல்லைங்களா? அப்போ உடனே கிளம்பிட்டாரு. அவரும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தெளிவாக தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க, பூங்கொடியை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தாண்டா இந்த பிள்ளைய தெரிஞ்சா மறுபடியும் வேறு ஏதாவது பிளானை போடுவாளுகன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, ஏன் நமக்கு நான் ஃப்ரெண்டு இல்லையா என்ன, அங்கேயே வச்சுட்டேன்டா. வச்சுட்டு காலையில் கூப்பிட்டு வந்து அப்பா சொன்ன மாதிரி இந்த பூங்கொடியோட கழுத்தில் தாலியை கட்டி புட்டோம்ல, இவன் அத்தகாரி வந்தா என்ன, மாமங்காரன் வந்தா என்ன, ஏன் இவன் அப்பன் தாத்தன் பூட்ட வந்தாலும் கூட எங்கள் அப்பனை எவனாலையும் அவமானப்படுத்த முடியாது இந்த அழகர் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அழகர் ஒரே பெருமையாக சொல்கிறாருங்க.
பூங்கொடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு மாறிட்டாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வேண்டி இவ்வளவு செய்கிறாங்க, நான் என்ன இருந்தாலும் இவங்க எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வீட்டு பக்கம் போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த வீட்டில் வாழ வந்திருக்கோம், இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம்னு கேட்டால் அது நமக்கும் தானே அப்படின்னு பூங்கொடி திங்க் பண்ணுறாங்க. அதனால தாங்க எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக நடிச்சுக்கிட்டாங்க. அழகாக தூக்கிட்டு வரும்போதும் சரி, அவரை அடைச்சி வைக்கும் போதும் சரி, எல்லா விஷயத்துக்கும் கடத்திட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.